என்னக்கா ஆட்டெல்லாம் வந்துருச்சு போலயா? ஆமா ராஜா, வந்துருச்சு. ஆமாங்கா, அதான் எல்லாரும் பரிச்சு நடந்துக்குதுல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவளுக்கு வேற அணி போடுறக்கு. என்ன மதியம் வர வீட்டுல இருக்க போறாளா? நான் வரலைங்க, எனக்கு இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம் பேர் இருக்கு, இல்லைன்னா நான் வந்திருப்பேன். எக்ஸாம் பேர் இருக்கு. சரிம்மா சரிம்மா, எக்ஸாம் தான் முக்கியம். நல்லா படிச்சியா? படிச்சுட்டேன். சரிம்மா சரி. வெயிலெல்லாம் இப்போ ரொம்ப தாங்க முடியல. ஜூஸ் எல்லாம் வித்தாங்கன்னா குடிச்சிட்டு வா, சரியா? ரொம்ப தண்ணி தாகத்தோட இருக்கக்கூடாது. நல்லா தண்ணி எல்லாம் குடிங்க. அடேங்கப்பா, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்க பேசுவீங்களாக்கும்? நீ கம்மி முடிச்சிட போன, பேசிட்டு இருக்கல, குறுக்க பேசாத. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க லட்சுமிக்கா, என்ன காணோம் அவங்கள? சுந்தரியக்காவா? அதான் 2 பொண்ணுங்களை அனுப்பிட்டு வருவாங்க. சரி சரி. அண்ணாவெல்லாம் வரலீங்களாக்கா? ஆமாண்ணா, அவன் வருவான். நல்லா ஏதோ சாக்காடு சொல்லிட்டு வீட்லயே கிடக்குறான். அவன் என்னமோ பண்ணிச்சார் நம்மளுக்கு. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பண்றது, என்னோட நிலம் அப்படியாச்சே. அப்பா அம்மா இருந்துமே என் பிள்ளைங்களுக்கு அம்மா ஒருத்திதான். சரி விடுங்கக்கா, விடுங்க. காலம் மாறும், அவர் பாத்துட்டோம். எத்தனை நாளைக்கு சின்ன பொண்ணு இப்பயே இங்க வந்து நிக்கிறேன் பாத்தியா? நானு மொத்தையாவே இருந்து வீட்டை பாத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இப்ப இதுக்கும் கூட வர மாட்டேங்கிறேன். அப்படி ஆயிடுச்சு சின்ன பொண்ணு என் நிலைமை. அம்மா, அத்தை, சின்ன பொண்ணத்தை போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆச்சு. சரிம்மா, போயிட்டா போயிட்டு வர மாதிரி நல்ல எக்ஸாம் எழுது. சரிங்கக்கா. லட்சுமி, என்ன லட்சுமி டைம் ஆயிடுச்சோ? லேட் பண்ணிட்டனா? இல்லைங்கக்கா, இல்ல, இப்பதான் ஆட்டோ வந்துச்சு. வாங்க வாங்க. சரி போலாமாக்கா? சட்டு புட்டுன்னு போனாதான் வெயில் வரக்கு முன்னாடி வர முடியும், இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமாங்கக்கா, நடங்கக்கா. போற வழியில எல்லா பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு சொந்தக்காரங்களும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. என் வீட்டுக்காரனும் அப்படி இருக்கா. நான் எப்படி இந்த 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எப்படி நான் இது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஆளும் கூட இருந்தாலும் போதும் போல. நீங்க எந்த கஷ்டமும் எந்த இதுவும் வராம பாத்துக்கிறீங்க. எல்லா இன்பத்திலயும் துன்பத்திலயும் கை கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த நன்றி நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்காங்களான்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாம் பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க எப்பப்ப நல்லாவே இருக்க கூடாது, எப்பப்ப எங்கேயாச்சும் போயிடணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க பரவாயில்ல. என்னங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணை தொடங்க. இதுக்கெல்லாம இப்படி அழுந்துட்டு இருப்பீங்க? நாங்க உதவி பண்ணாம யாருக்கும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க? எங்களை தாண்டி நீங்க ஏதோ விஷயத்த நீங்க பண்ணிருவீங்களாக்கோ, இல்ல நாங்களும் அப்படி விட்டுருவோமா? ஆமா லட்சுமி, எனக்குன்னு நீ எந்த உதவி பண்ணது இல்லையா? எதுக்கு நீ இப்படி எங்களுக்கு 3வது மனுஷங்களை மாதிரி பாக்குற? அப்படி எல்லாம் இல்லைங்கக்கா. எப்படி இருந்தாலும் ஒரு நன்றியோட இருக்கணும்ல. விடுங்கக்கா விடுங்க. எல்லாருமே ஒரே குடும்பம் தானே, இப்படி எல்லாம் நினைக்காதீங்க. சரி வாங்க போலாம். நம்ம போறேன். நல்ல காலத்துக்கு போறப்ப எதுக்குக்கா இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க? வாங்க. லட்சுமி, பையனுங்க அப்புறம் வர்றானா இல்ல வேலைக்கு போயிட்டானா? அக்கா, வர்றதுக்கா சொன்னா என்னக்கா பண்றது? கூட்டிட்டு வரட்டுமா என்ன? இருக்கட்டும் லட்சுமி, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம போய் பொண்ணை வீட்டை பாத்துடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வேணா ஒரு பொண்ணு பாக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணி ஊரே வேணா கூப்பிட்டுட்டு போலாமே. அப்ப அவனும் வரட்டும். ஒரு இப்ப சரின்னு சொல்லிட்டாங்க, கோட்டை மட்டும் அவனுக்கு காட்டலாம். சரிங்கக்கா, அப்படியே பண்ணிடலாம். வாங்க வாங்க, எல்லாரும் ஆட்டோல இருங்க. வாங்க வாங்க. அப்பாடா, பரவாயில்லையா, வீட்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாரு. ஆமாங்கக்கா, புரோக்கர் சொல்லிட்டு ஆட்டோக்காரங்க அதை கரெக்டா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. சரி சரி, புரோக்கர் வரலையா? அந்த பின்னாடி வரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. சரி, வரட்டும். ஆமா, சின்ன பொண்ணு மறந்து போச்சு பாரு. உங்க அத்தை வரலையா? வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வரலையா? அது ஒண்ணு இல்லைங்கக்கா, எங்க அத்தைக்கு வேற வெயில்ல வந்தாவே தலையில வலிக்குதாமா. அது ஃபர்ஸ்ட் இருந்து அப்படி இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காட்டுனதுக்கு கண்ணாடி தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் கண்ணாடியெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டு கிடக்குறாங்க. இப்ப வெயில் வேற தாங்க முடியறது இல்ல அதான் வந்தாங்கன்னா தலையெல்லாம் வலிக்கும், ரொம்ப முடியாது அவங்களுக்கு. அப்புறம் அதுக்கு வேற அலைஞ்சிட்டு கிடக்கணும் தான். சரி இருங்க, நான் வேணா போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேக்கா. அவங்கள வேணா இன்னொரு நாளைக்கு வேணா கூட்டிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி, ரொம்ப முடியலன்னா பரவாயில்ல, வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆளுதாக்கா பாக்குறக்கு அப்படி இருப்பாங்க தெம்பா, ஆனா உள்ளுக்குள்ள பூரா எல்லாம் டேமேஜ். சரிம்மா, நல்லா இருக்கட்டும்மா, நல்லபடியா பாத்துக்கோனா. சரிங்கக்கா, சரி நடங்க உள்ள போலாம். ஏமா, நடங்க. அடேங்கப்பா, சிரிப்ப பாருங்க. நடங்கன்ட்டு மருமலை பார்க்க அவ்வளவு ஆசையா? பார்க்க தானே போறோம், இனிமேல் உங்க வீட்டுலதான் இருக்கும். எதுக்கு இவ்வளவு ஆர்வம்? சரிதான், நான் கிண்டல் பண்றேன்னா சரி வாங்க வாங்க. நானும் ரொம்ப தான் கிண்டல் பண்றேன். மேடம் உள்ள. ஆஹா, வீடெல்லாம் நல்லா இருக்கே. எப்படி நீட்டா இருக்காங்க பாருங்க. என்னங்கக்கா, வீடெல்லாம் இப்படி இருக்கே, பொண்ணு செட் ஆகுமா நம்ம வீட்டுக்கு? பார்க்கலாம் லட்சுமி, நல்லவங்களா இருந்தா அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. சரிங்கக்கா. ஐயோ, வந்துட்டீங்களாக்கா? வாங்க. ஐயோ, வர வைக்க மறந்துட்டேனே வாசலுக்கு வந்து.
இருக்கட்டும்மா இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாரம் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. சரிங்கக்கா உட்காந்து. ஐயோ லட்சுமிக்கா, உங்களுக்கு இடம் இல்லாம போச்சு, என்ன பண்ண போறீங்க? இருக்கட்டும்மா இருக்கட்டும், அது எங்க எல்லாம் எவ்வளவு இடம் இருக்கு, அவங்க அங்க உட்காருவாங்க. அடி ஆமா, நாங்க உட்காந்துக்கிறேன், உட்காருங்க. ஏக்கா பொண்ணோட அப்பன்னு இவ்வளவு டெரரா இருக்கிறாங்க. பொண்ணு இதே மாதிரி இருந்துருமோ, பயமா இருக்க. கம்முன்னு இருச்சுன்னா ஒண்ணு கேட்டுற போது எங்கச்சு. எங்க புரோக்கரனா வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க, வரலீங்களா? இந்த பின்னாடியே வர்றாங்கம்மா. சரி சரி. எல்லாருக்கும் டீ காபி எதுவும் எடுத்துட்டு வரலாமா? பொண்ணு வருமில்லன்னா அப்பயே எடுத்துட்டு வர சொல்லுங்க, மொத்தமா நாங்க குடிச்சுக்கிறோம் பாத்துட்டு. சரிங்கம்மா சரி. வேற எதுவும் ஸ்நாக்ஸ் மாதிரி எதுவும் கொண்டு வரட்டுங்களா? வேண்டாங்க்கா வேண்டாம், நாங்க வர்றப்பதான் இளநீ குடிச்சிட்டு வந்தோம், வயிறு கும்முன்னு இருக்கு. என்ன வந்துட்டு இப்படி எல்லாம் சொல்றீங்க, சாப்பிடுங்க. பரவாயில்லம்மா பரவாயில்ல, புரோக்கர் வந்துருவாங்கல்ல, நாங்க பொண்ணை பார்த்துட்டு நாங்க என்ன வேணா பண்ணிக்கிறோம் அப்புறம். சரிங்கக்கா. சரி எல்லாம் உட்காந்துருங்க, இதை வந்துடுறேன். சரிங்கண்ணா போயிட்டு வாங்க. அதான் அண்ணா வந்தாச்சு, வாங்கண்ணா வாங்க. வாரம்மா. லட்சுமி வண்டியோ லேட் ஆயிடுச்சு நான் வர்றதுக்கு. இல்லைங்கன்னா நாங்க இப்பதான் வந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு, வாங்க வந்து உட்காருங்க. இந்த வர நல்லா இருக்கீங்களா? இப்பதான் வந்தீங்களா? நான் வந்து லேட் பண்ணிட்டேன் போலயே. அப்படியெல்லாம் இல்லைங்கண்ணா, கரெக்டா தான் வந்திருக்கீங்க, எடுங்க. நாங்களும் இப்பதான் வந்தோம். சரிம்மா சரி சரி. சரி எல்லாரும் உட்காந்துருங்க, நான் பொண்ணு ரெடி ஆயிட்டாலும் பாட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா போயிட்டு வாங்க. என்ன இப்படி வந்து சிக்க வச்சுட்டீங்க போலயே, இந்த வீடெல்லாம் எங்களுக்கு ஒத்தாகுமா? எங்க வீட்டுக்கு எங்க வீடு எப்படி இருக்கு, இந்த வீடு எப்படி இருக்கு, என்னங்கன்னா இப்படி பண்ணிட்டீங்களே? ஒண்ணும் இல்ல லட்சுமி, நல்லவங்க, எனக்கு நல்லா தெரியும் லட்சுமி. ஒரு விதத்துல பார்த்தா இவங்களும் உங்களுக்கு சொந்தக்காரந்த, தூரத்து சொந்தம் தான். ஒன்னும் நீ எதுவும் கவலைப்படாத. உன் பையனுக்கு நான் ஆச்சு, நான் நல்லபடியா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ எந்த கவலையும் படாத. பொண்ணை மட்டும் பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மட்டும் சொல்லுங்க எல்லாரும். சரிங்கண்ணா. ஆமா லட்சுமி, எதுக்கு கவலைப்படாத, பாத்துக்கலாம். நல்ல இடம் அமைஞ்சா உனக்கு நல்லது தானே, பையனுக்கும் நல்லது. பொண்ணை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் நம்ம இப்போதைக்கு, அப்புறம் போய் வீட்டுல வேணா போய் முடிவு பண்ணிக்கலாம். இப்படிதான் பண்ணிக்கணும்க்கா, பாட்டு போயிடலாம். பொண்ணு ரெடி ஆயிட்டா, இத வந்துட்டு இருக்கா பின்னாடியே. எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம்மா வணக்கம். இதுதான் என்னோட பொண்ணு, எல்லாரும் பாத்துக்கோங்க. ரொம்ப வெக்கப்படுறா அப்படி இப்படின்னாலும் நினைச்சுக்காதீங்க, எல்லாம் நடிப்பு. சரியான சேட்டை பண்ணுவா. பேர் வந்து சரஸ்வதி. நல்ல பேருமா, நல்ல பேரு. ஏம்மா அது அங்க உட்காந்துருக்காங்கல்ல, அது உங்க அத்தை, பாத்துக்கோ. அப்படியா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்குமா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கமா. பொண்ணு எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இப்பயே அப்புறம் எதுவும் குறை சொல்லிடாதீங்க. உங்க முன்னாடி நிக்குது பொண்ணு, எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு, பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, நல்ல புள்ள, நல்ல அழகா இருக்கு. ஆமாமா, பொண்ணு நல்லா இருக்கு, கண்ணு மொழியோட சூப்பரா இருக்கு. அப்படியா, என் பொண்ணு இப்பதான் இப்படி இத்தனை பேர் பாராட்டி நான் பாத்துருக்கப்பா. ஏங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்களும் அப்படி சொல்லாதீங்க, பொண்ணு பாராட்டி பேசுங்க, அப்பதான் அவளும் நல்லா இருப்பா. அம்மா அம்மா நான் உள்ள போயிட்டாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இருடி, பேசிட்டு இருக்காங்கல்ல, ஒரு 5 நிமிஷம் மட்டும் நின்னுட்டு போ. என்ன சொல்றாங்க இப்பயே, குசு குசுன்னு பேசுறாங்களே அம்மா கிட்ட? ஒண்ணும் இல்லம்மா, அது பூச்சனாச்சு இருக்கதானே செய்யும். ஆமாமா கரெக்டு தான். என்னம்மா எல்லாரும் பொண்ணை பார்த்தாச்சுல்ல? பார்த்தாச்சுன்னா பார்த்தாச்சு, எங்க பொண்ணு சூப்பரா இருக்கா, எங்களுக்கெல்லாம் விருப்பம்தான். நீங்க சொல்றீங்க, அவங்க அத்தை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே? இல்லைங்கன்னா இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவங்களும் எங்க வீட்டுல ஒருத்தங்க தான். அவங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே தான், எனக்கு ஓகேன்னா அவங்களுக்கு ஓகே தான். எல்லாத்துக்கும் ஒரே முடிவுதான், ஒரே மாதிரிதான் எல்லாரும் நினைப்போனாங்க. எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இப்போதைக்கு ஒரு போட்டோ மட்டும் கொடுங்க, நான் எங்க பையன் கிட்ட காட்டுறேன். காட்டுனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அவங்க கிட்ட கேட்டு, நீங்களும் உங்க பொண்ணு கிட்ட கேட்டு சொல்லுங்க. சரிங்க சரி, அதுதான் நல்ல முடிவு. ஆமாடி சரஸ்வதி, உள்ள போமா. சரிம்மா. சரி வாங்க வாங்க, அங்க சாப்பாடு தயாரா இருக்கு, சாப்பிட்டு போயிருவீங்களாம்மா? ஆமா சாப்பாடு தயாராயிடுச்சு, அதுக்குதான் அந்த வேலை பார்க்க தான் போயிருந்தேன் உள்ள கொஞ்சம். ஐயோ சாப்பாடெல்லாம் எதுக்குங்க, நாங்க இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஆமாங்க, நான் எதுக்குன்னா இப்பயே சாப்பாடுல பரவாயில்ல, நாங்க இப்ப பாட்டு போலான்னு தான் வந்தோம். நாங்க இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறோம். அதெல்லாம் தெரியாது, சாப்பிட்டு போங்க, என்னோட ஆசை அதான். சரி லட்சுமி, ஒரு டைம் தானே சாப்பிட்டு போயிடலாம். நாட எதுவும் நினைக்காம போ, ஒத்தாகும், 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சு போ. சரிங்கண்ணா. சரி வாங்க வாங்க, நல்லா எடுத்து வைக்கிறேன் வாங்க.